இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெறுகின்ற மருத்துவர் ஐயாவுடைய பொதுக்குழு தருமபுரியில் மருத்துவர் ஐயா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகின்ற பொதுக்குழு. அதை தொடர்ந்து கடந்த 4 நாட்களாகவே தருமபுரி மாநகரம் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. திரும்பிய திசையெல்லாம் மருத்துவர் ஐயாவை வரவேற்கும் வண்ண வண்ண வரவேற்பு பதாகைகள், மருத்துவர் ஐயாவுடைய வரலாற்றை பறைசாற்றுகின்ற புகைப்படங்கள், மருத்துவர் ஐயாவின் பின்னால் அணிவகுத்து நிற்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் இளம் சிங்கங்கள் இந்த பொதுக்குழுவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று இரவோடு இரவாக, இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமங்களிலும் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தருமபுரி மாவட்டம், தருமபுரி, பாலக்கோடு, பென்னாகரம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தருமபுரி மாவட்டம், தருமபுரி, பாலக்கோடு, பென்னாகரம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, காரிமங்கலம், நல்லம்பள்ளி உள்ளிட்ட தாலுகாக்கள் நகராட்சியாக இருக்கின்ற தருமபுரி நகரம், இவற்றை மையமாக வைத்து ஒவ்வொரு பகுதிகளிலும், ஒவ்வொரு கிராமங்களிலிருந்தும், ஏன் தலித் சமூக மக்கள் வாழ்கின்ற கிராமங்களிலிருந்து கூட மருத்துவர் ஐயா கலந்து கொள்கின்ற பொதுக்குழுவிற்கு வருகை தருவதற்கு ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும், ஒரு சிற்றூராக இருந்தாலும் சரி, அந்த ஊரில் இருந்து கூட 50 பேர் ஆணும் பெண்ணும் அணிதிரண்டு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய ஊராக இருந்தால், பேரூராட்சியாக இருந்தால் 500 பேர் வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றியமாக இருந்தால் அந்த ஒன்றியத்திலிருந்து குறைந்தபட்சம் 750 முதல் 1000 பேர் வரை வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தருமபுரி செங்குந்தர் கல்யாண மண்டபம் போகின்ற வழியில் அணிவகுத்து நிற்க போகின்ற காட்சியை இன்று இன்னும் சில மணி நேரங்களில் தருமபுரி சந்திக்க போகிறது. மருத்துவர் ஐயாவின் கோட்டை தருமபுரி என்ற அந்த இடத்தை மீண்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் நிரூபித்து காட்ட இருக்கிறார்கள். எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தருமபுரியில் இருந்தாலும் கூட, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மருத்துவர் ஐயாவை விட்டு விலகி சென்று இன்றைக்கு தனியாக மருத்துவர் ஐயா கலந்து கொள்கின்ற கூட்டத்திற்கு செல்லக்கூடாது என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்ற எதிர் பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட, அந்த பிரச்சாரத்தை முடித்து மருத்துவர் ஐயாவுடைய தலைமையில் நடைபெறுகின்ற அந்த பொதுக்குழுவை சிறப்பாக நடத்துவது என்று தருமபுரி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர் ஐயாவுடைய பொதுக்குழுவை வெற்றிகரமாக சிறப்பாக ஆயிரக்கணக்கான, கிட்டத்தட்ட 10,000 பேர் திறந்து ஐயாவை வரவேற்கின்ற, ஐயாவின் முகத்தை காண்கின்ற அந்த பொதுக்குழுவை வெற்றிகரமாக நடத்தியே தீர வேண்டும் என்று கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் ஜி.கே.எம். தமிழ்குமரன் அவர்களும் தலைமையில் இன்றைக்கு தருமபுரி மாவட்டமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. தருமபுரி நகரத்தில் திரும்பிய திசையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி பட்டொலி வீசி பறக்கிறது. மருத்துவர் ஐயாவை வரவேற்கும் வரவேற்பு பதாகைகள் அணிவகுத்து நிற்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் மருத்துவர் ஐயாவை வரவேற்கும் மக்கள் பெருந்திரள் கூட்டமும் அணிவகுத்து நிற்க போகிறது. அதை பார்த்து தருமபுரி குலுங்க போகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி கூட இதற்கு முன்பு இப்படிப்பட்ட பெரும் மக்கள் திரள் கூடிய ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியது இல்லை என்று சொல்கின்ற அளவில் இன்று நடைபெற இருக்கின்ற மருத்துவர் ஐயா கலந்து கொள்கின்ற பொதுக்குழு சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் பொலிவோடும் எழுச்சியோடும் நடைபெறுகிறது என்பதை நாளைக்கு வெளிவருகின்ற பத்திரிகைகள் வெளியிடும். இன்று ஊடகங்கள் நேரலை செய்தி ஒளிபரப்பும். இந்த கண்கொள்ளா காட்சியை தருமபுரி மாவட்ட மக்கள் பார்க்க தயாராகி விட்டார்கள் என கூறிக்கொண்டு, மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.